பிளஸ் டூல எவ்வளவு மார்க், 10த்ல எவ்வளவு மார்க்னு என்னைய கேட்டதே இல்ல. மூவாவோட புக் படிச்சிருக்கியா நீ? பக்ரிசாமியோட புக் படிச்சிருக்கியா? ஜுஜாதா படிச்சிருக்கியா? அவர் வரும்போதே ஒரு 5, 6 புத்தகத்தோட தான் வருவாரு. ஆனந்த விகடன், குமுதம், கல்கி இப்படி ஏதாவது புத்தகம் வரும். வீட்ல ஒரு 10 புத்தகம் வீட்ல கிடக்கும். ஆனா தப்பா யாரும் நினைக்காதீங்க. நான் புத்தகம் விக்க புத்தகம் கொண்டு வரல. நீங்க என்ன அத நினைச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஃபேக்ட்டா பேசுறேன். நம்ம ஒரு ரூ. 20,000க்கு வீட்ல ஒரு 3 செல் இருக்கு. 3 செல்லு, 4 செல் இருக்கு. அதுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோம். ஹெட்போன் வாங்குறோம். கவர் வாங்குறோம். எல்லாம் வாங்குறோம். ஹோட்டல் புக் பண்ணி நெறைய சாப்பிடுறோம். புக் பண்ணி சாப்பிடுறோம். ஆனா, பிள்ளைகளுக்கு நல்ல மனநிலைய உருவாக்குறதுக்கு ஒரு வீட்ல ஒரு சின்ன லைப்ரரி ஒரு 10 புத்தகம் இருக்குமா? அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். கேட்டா யாரு சார் படிப்பான்றாங்க. யாரு படிப்பா? தப்பா நினைக்காதீங்க. நீங்க எல்லாருமே செல்ல வச்சுட்டு, ஒரு நாளைக்கு ஒரு ஞாயித்துக்கிழமை, இல்ல சனிக்கிழமை மாலை படிங்க. நீங்க உட்கார்ந்து வீட்ல படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே பிள்ளைங்களும் படிக்கும். முன்னாடியெல்லாம் சமைச்சாங்கன்னா, தட்டுல தானே போடுவாங்க. தட்டுல தானே போடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. என் ஒய்ஃப்லாம் போட்டுருக்கா. ரசம் வைப்பது எப்படி? ஒரு ப்ராசஸ் பண்ணி நெட்ல போட்டு 7,000 லைக் விழுந்திருக்கு. என் பொண்டாட்டி ரசத்துக்கு. ஆனா நான் லைக் போடல. என் ஒய்ஃப் அழுதுகிட்டே வந்து, "ஏங்க 7,000 பேர் லைக் பண்ணியிருக்கான். நீங்க கட்டின புருஷன் எனக்கு ஏங்க லைக் போடல?" அப்படின்னா, "அவங்க எல்லாம் ரசத்த பார்த்தாங்கடி. நான் தான் சாப்பிட்டேன்." அதான் சார் கைதட்டி விடுங்க 4 பேரு. கேப்பு விடுறேன்ல. ரசத்த பார்க்கறது வேற, சாப்பிடுறது வேற. ஆமா. புதுசு புதுசா அன்னைக்கு ஒரு நாள்லாம் ஒரு அல்வா ட்ரை பண்ணீங்க. கல்போனா அல்வா. கல்கோனா அல்வா. யூடியூப்ப பார்த்து என்னென்னத்தையோ போட்டு பச்சை, மஞ்ச, சிகப்புல இருக்கு சார் அல்வா. அந்த அல்வாவ பிக்கவே 7 நாளு. சாப்பிட 15 நாள் ஆயிருச்சு. அப்படி எல்லாமே இன்னைக்கு ஃபாஸ்ட்டா போய்க்கிட்டு இருக்கு. நெட்ல வந்துருச்சு. ஆனா, நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் இத சொல்றேன்னா, சார் உலகத்துல பேசக்கூடிய மொழி மொத்தம் 5,556 மொழி சார். 5,556 மொழி. அதுல எழுத்து இருக்க மொழி 126. எழுத்தோட இந்தியாவுல பேசக்கூடிய எழுத்தோட இருக்கக்கூடிய மொழி 126 மொழி. இந்த உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்னைக்கு உலகத்துல இல்ல. ஆசைதான் அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொன்ன புத்தர் பேசிய பாலி மொழி உலகத்துல இல்ல. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு இயேசு பேசின கீப்ரு மொழி உலகத்துல இல்ல. ஆனால் தமிழ் மொழி மட்டும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்குன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய எழுத்து. கீழடிக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மண்பானையில எழுதி வச்சிருக்கான், தத்தை எழுதி வச்சிருக்கான், தோல்ல எழுதி வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு எழுத்தே இல்லாம போச்சுச்சா. எல்லாமே வாட்ஸ்அப் தான். எல்லாமே வாட்ஸ்அப் தான். முன்னாடிலாம் இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 45, 50 வயசு உள்ளவங்ககிட்ட கேட்டா தெரியும். ஒரே கம்யூனிகேஷன். நான் பேசி முடிச்சிட்டீங்களானே? ஒரே கம்யூனிகேஷன் லெட்டர் தான். இன்லேண்ட் லெட்டர் பார்த்திருக்கீங்களா? இன்லேண்ட் லெட்டர். நம்ம அக்கா, நம்ம சித்தி, நம்ம பெரியம்மா ஃபாரின்ல இருக்கவங்கலாம் கூட எழுதுவாங்க. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு வள்ளி எழுதிக் கொள்வது. நாங்கள் இங்க அனைவரும் நலம். நீங்க நலமா? மாமா 2 நாளா மாமாவுக்கு உடம்புக்கு முடியல. அம்மா நான் வரும்போது இருமிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்படி ஒரு லெட்டர் எழுதி இந்த சைட்லலாம் எழுதியிருப்போம். இந்த 3 பக்கம் 4 பக்கம் பத்தாம இந்த சைட்ல எழுதியிருப்போம். அப்பாவ கவனமா இருக்க சொல்லுங்க. வண்டியில வேகமா போ வேணாம். அம்மா அப்பாவ எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காத. அப்பா அம்மாவ பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு லெட்டர் இருக்கும். இன்னைக்கு எழுத்தே இல்ல. பத்திரிக்கை கூட எழுதி தரதில்ல. வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம். குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். அத எழுதி விட்டுருக்காங்க இன்விடேஷன்ல. இந்த பத்திரிகையை நேரில் வந்து குடுத்தது மாதிரியே நீங்கள் நினைத்துக் கொள்ளவும்னு. நான்லாம் அப்படி எழுதி விட்டா 3 500 நோட்ட போட்டோ எடுத்து இதவே செய்வரவாக வைத்துக் கொள்ளவும்னு அனுப்பி விட்டுருவேன் வாட்ஸ்அப்லயே. உண்மைதானே சார்? அப்படித்தான் இப்ப நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு.